மனிதநேயம் இன்னும் அழியல அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு டீச்சர் ஒரு சின்ன பையனை கிளாஸுக்கு லேட்டா வரான்னு போட்டு அடிக்கிறாரு. அந்த சின்ன பையனும் அடி வாங்கிட்டு அமைதியா போய் உட்காந்துக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சோடனே அந்த பையன் வீட்டுக்கு போறான். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த பையன் லேட்டா வரான். அந்த டீச்சர் மறுபடியும் அவனை போட்டு அடிக்கிறாரு. இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் அந்த பக்கம் வராரு. அப்போது அந்த சின்ன பையன் அவனோட உடம்பு சரியாமல் இருக்கிற அப்பாவை வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறத அந்த டீச்சர் பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி ஃபீல் பண்ணுறாரு. இந்த பையனையா நம்ம போட்டு அடித்தோம். கிளாஸுக்கு நேரமானதுனால அந்த டீச்சர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அந்த பையன் வழக்கம் போல் லேட்டாக வரான். எப்படியும் இந்த டீச்சர் நம்மளை அடிக்க தான் போறாரு அப்படின்னு அந்த பையன் கையை நீட்டுறான். ஆனா அங்க நடந்ததே வேற. அந்த டீச்சர் அந்த பையனோட கையில அந்த ஸ்கேலை கொடுத்துட்டு முட்டி போட்டு அந்த பையனை அப்படியே ஆற தழுவி கட்டி அணைச்சு என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு அழுகிறாரு. இத சைக்காலஜியில ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தானங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒருத்தரை தப்பாகவே புரிஞ்சுட்டு இருப்போம். ஆனால் கடைசியில் உண்மை தெரியும் போது அவங்க எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியாது. அதனால அடுத்த தடவை ஒருத்தரையோ இல்லை ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பர்சனாலிட்டி வச்சோ இல்லை அவங்க பிஹேவியர் வச்சோ ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருப்பாங்க, என்ன பேட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்திலேருந்து யோசிச்சு பாருங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்றது ஓல்ட் சேயிங். டோன்ட் ஜட்ஜ் அ இன்ஸ்டா ரீல் வித் ஜஸ்ட் 3 seconds. There is much more to come after the 3 seconds.